திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் மர்ம நபர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட தனியார் தொலைக்காட்சியின் செய்தியாளர் நேசப்பிரபுவுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டறிந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சிகிச்சை பெற்று வரும் நேசப்பிரபுவை பார்த்து அவரது உறவினர்களிடம் ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எல் முருகன், செய்தியாளர் காவல்துறையிடம் உதவி கேட்டும் உதவி மறுக்கப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் காவல்துறை உதவி செய்திருந்தால் அவரை காப்பாற்றி இருக்க முடியும் என்று குற்றம் சாட்டிய அவர், தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை மற்றும் தமிழக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். காவல்துறை அதிகாரிகளிடத்தில் உதவி கேட்டும் கூட அவருக்கு உதவி மறுக்கப்பட்டிருக்கிறது. அவரை உரிய நேரத்தில் காவல்துறை உதவி செய்திருந்தால் அவரை காப்பாற்றியிருக்க முடியும். காவல்துறையின்ற மெத்தன போக்கு, அந்த காவல்துறை அதிகாரி மேலே சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தமிழகத்தில் ஊடகத்துறை ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் என்று சொல்லக்கூடிய ஊடகத்துறை நம்ம குடியரசு தினம் கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் ஊடகத்துறையில் உள்ள ஒரு நபருக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் தமிழகத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எந்தளவுக்கு கேள்வி குறியாக இருக்கிறது என்பது இந்த சம்பவம் காட்டிக் கொண்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.